அன்யாசயா மிஸ், இந்த தடவை லேட் ஆகிடுச்சா, சாரி ஃபார் தட். இனிமேல் ஏதாவது லேட் ஆச்சுன்னா கொஷின் ரைஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக என்கிட்ட கேட்குறதுக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குடா. ஸோ அதில் வந்து என்கிட்ட கேளுங்க. ஏன்னா அப்போ தான் நான் லேட் பண்ணுறேன்றது என் மண்டைக்கே புரியும். ஐடி வந்து BTS A2Z_FF1234567டா. ஸோ யாராவது பேசணுன்னா கண்டிப்பாக அங்கே வந்து பேசுங்க, வாங்க பேசலாம். அண்ட் தனத்தெல்லாம் பேசாமல் எப்பயும் போல் எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். நம்ம பார்த்துட்ருக்கிறது வென் லவ் பிகேம் மை லெசனோட 4th பார்ட் தான். ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். லாஸ்ட்டில் எதை விட்டுருந்தோன்னா, ஆறாம் மென்டார் கிளாஸ் நடத்திட்டு இருந்தார்ல, ஸோ அதுலேருந்தே பார்த்துக்கலாம். கிளாஸ் முடிஞ்சு நீங்கள் வெளியே கிளம்புறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்கீங்க. ஸோ எடுத்து வச்சுட்டு போகிற நேரத்தில் கரெக்டாக டோர் கிட்டே போயிட்டீங்க. அப்போ நம்ஜன் சொல்கிறாரு, மிஸ் ஒயன், நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. உடனே இன்னைக்கு குட் ஒர்க் அப்படின்றாரு. ஸோ நான் ஒரு நல்ல பிரைட் ஸ்மைல் பண்ணிட்டு தேங்க்யூ ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடைக்கிட்டே வெளியே ஓடிடுறீங்க. ஸோ ஸ்டார்ஸில் இறங்கிட்டுருக்கீங்க. அந்த இடத்துல ஆல்ரெடி உங்களுக்காக ஹனா வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அவள் கேட்குறா, ஃபைனலி எவ்வளோ நேரம் ஸ்டடீஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸ்டடீஸா இல்லை மிஸ்டர் கிம்மோட ஸ்மைலை பார்க்க நின்னியா? ஆனால் என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்கிறீங்க. பட் நீங்கள் சொல்கிறது தான் அப்படி சொல்கிறீங்களே தவிர அவங்க சீக்ஸ் எல்லாம் அப்படியே ரெட் ஆகிடுச்சு. அவள் உடனே ஜோக், சும்மா ஜோக்கு அப்படின்றா. பட் அவங்க ஃபேஸை பார்த்தா நீங்கள் ரொம்ப ஷையாக இருக்கிறதும் அண்ட் ஆல்சோ உங்களோட சீக்ஸ்லாம் ரெட்டாக இருக்கிறதும் அவள் கவனிச்சிட்டு இன்ட்ரெஸ்டிங் அப்படின்றா. ஸோ அது உங்கள் காதில் விழுவலை. நீங்கள் வந்து சீக்கிரம் போகலாம் வரியா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறீங்க. ஸோ நீங்கள் போயிட்டுருக்கீங்க. மிஸ்டர் கிம், அதாவது நம்ம ப்ரொஃபஸர் கிம் ஆரம் வந்து உள்ளே இருக்கார்ல. ஸோ ப்ரொஃபஸர் பார்க் உள்ளே வராரு. வரும்போதே, ஆரம், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? சொல்லுங்கள். இன்னைக்கு ப்ரொஃபஸர் சியோ கூட காஃபி கேன்சல் பண்ணல, அது உனக்கு பிடிக்காமல் உனக்கு ஒர்க் இருந்தனால கேன்சல் பண்ணியா அப்படிங்கும்போது நம்ஜு நான் உடனே ஆமாம், பட் அது அப்படி தெரியல, ஒருவேளை நீ அங்கே யாரோ உன்னை பார்த்துட்டு இருந்தாங்கன்றனால கேன்சல் பண்ணியா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டீஸ் பண்ணுற மாதிரி கேட்குறாரு. ஸோ ஆரம் எதுவுமே பேசல, அமைதியாக இருக்கார். 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. அவருக்கே ஆன்சர் கிடச்சிருச்சு பார்க்குக்கு. ஸோ ப்ரொஃபஸர் பார்க் வந்து சிரிச்சுட்டே அப்படியே டோக்கிட்ட போகிறாரு. போகும்போது திரும்பி, ஆரம், சொல்லுங்கள் ப்ரொஃபஸர். இல்லை, இன்னைக்கு நீ டோட்டலாக ஒயன்கிட்ட 2 times எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்த, பட் ஒரு தடவை கூட அவள் கேட்கல. அண்ட் என்னன்றது கொஞ்சம் யோசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சிரிச்சிட்டு போயிடுறாரு. ஆரம் அப்படியே அமைதியாக போய் அவரோட சேரில் உட்காந்துடுறாரு. அண்ட் அந்த விண்டோ வழியாக அவரோட ரிஃப்ளெக்ஷன் அவரே பார்க்குறாரு. பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்ருக்காரு. அண்ட் அவருக்கு அப்படியே சொல்கிறாரு, ப்ரொஃபஸர் பார்க், நீங்கள் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. பட் அந்த செகண்ட் உங்களோட ஸ்மைல் அப்படியே அவரோட மைண்டில் ரிமெம்பர் ஆகுது. ஸோ அது அவரால் மறைக்க முடியல. அந்த அந்த ஸ்மைலை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு மாதிரி ஹாப்பினஸ் ஆகுது. அண்ட் ஆஃபீஸ் ரூமே ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது, கல்ச்சுரல் ரிஹர்சல் டே. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அங்கேயும் இங்கேயும் பரபரப்பாக ஓடிட்டுருக்காங்க. ஸ்டேஜ் லைட்ஸ் அண்ட் ஆல்சோ மியூசிக் அண்ட் நிறைய இடத்துல டெக்கரேஷன் அப்படி இருக்குது. அண்ட் ஆல்சோ நீங்களும் கோஆர்டினேட்டர் பேட்ச் போட்டு ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே இங்கேயும் ஓடிட்டுருக்கீங்க. கடைசியாக நீங்கள் ஒரு பேனர், அங்கே ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய பேனரை தூக்கிட்டு போயிட்டுருக்கீங்க. அந்த டைம் ஓய் ஒயன் அப்படின்னு ஒரு சவுண்டு. ஸோ நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அந்த இடத்துல நிற்கிறது உங்கள் சீனியர் ஹங்கு தான். ஸோ உடனே அவர் வராரு. வந்துட்டு, பேனர் ஹெவியாக இருக்க மாதிரி இருக்குது, நான் வேணால் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டா அப்படிங்கும்போது ஒரு மாதிரி ரிலீஃபாக சிரிச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக அப்படின்றீங்க. ஸோ உடனே அவர் வராரு. வந்துட்டு பேனரை பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் 2 பேரும் போய் அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் லைட்டாக ஸ்லிப் ஆகிடுறீங்க. அதனால் பேனர் கீழே விழுற மாதிரி இருக்குது. உடனே ஹங்கு கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேனர் பிடிச்சிடுறாரு. பிடிச்சிட்டு ஓகேவா நீ அப்படிங்கும்போது, நான் ஓகே தான், தேங்க்யூ, ஓகே, பட் நெக்ஸ்ட் டைம் ஹெல்ப்லாம் ஃப்ரீ கிடையாது அப்படின்னோடனே உடனே நீங்கள் வந்து என்னது அப்படின்றீங்க. அவர் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு அவர் சும்மா டீஸ் பண்ணுறாருன்ட்டு நீங்களும் சிரிக்கிறீங்க. அண்ட் இதை வந்து ஸ்டேஜில் லைட்னிங் செக் பண்ணிகிட்டு இருந்த ஆரம் கவனிச்சிடுறாரு. ஸோ உங்கள் 2 பேரும் அவர் பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே அவர் அங்கே பார்த்துட்ருக்கும் போது நீங்களும் ஹங்கும், அதாவது உங்கள் மேலே பேனர் விழுவுறதுனால உங்கள் பக்கம் தான் அவர் கை வச்சுருக்காரு. அண்ட் உங்கள் பக்கத்தில் அவர் கை வச்சுருக்கிறத ஆரம் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. பட் அவர் மைண்டுக்குள்ளே ஹெல்ப் பண்ணுறாங்க, இதில் என்ன இருக்குது, அதுவும் சீனியர் ஜூனியருக்கு ஹெல்ப் பண்ணுறது நார்மல் தானே,
இதையும் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு. பட் அவருக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. அதாவது நீங்கள் அன்னைக்கு ஃபீல் பண்ணியிருப்பீங்கள்ல, ஸோ அந்த மாதிரி. பட் அவர் அதை பார்த்துக்கிட்டே இருக்கார். அவரால் அந்த இடத்துலேருந்து கண்ணை எடுக்கவே முடியல. அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. அண்ட் நீங்கள் வந்து ஸ்டேஜில் போய் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கல்ல, அங்கே எல்லாத்தையும் அட்டெண்டன்ஸ் எடுத்துகிட்ருக்கீங்க. ஸ்டேஜில் எல்லோரும் இருக்காங்க, நீங்களும் ஸ்டேஜ் போயிட்டீங்க. ஸோ அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் உங்கள் கையில் இருக்குது. எல்லோரும் அட்டெண்டன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்கள் பக்கத்தில் ஹங்கோ வந்து நிற்கிறாங்க. ஸோ நீங்கள் ஹங்கோவை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. பண்ணதுக்கப்புறம் ஹங்கோ கேட்குறாரு, ஓய் தண்ணி குடிச்சியா? இல்லையே. ஓகே வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போய் வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. நீங்கள் குடிக்கிறீங்க. தேங்க்யூ, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. நீங்கள் பாட்டுக்கு அப்படியே அட்டெண்டன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் மேலே ஃபைல் செக் பண்ணிகிட்டு இருந்த ஆரம் பார்த்துட்டாரு. ஸோ பார்க் பக்கத்துலேயே நின்றுட்டு திரும்பி என்னடாங்க பார்த்துட்ருக்க, இங்கே கவனிய ஒர்க்கை? இல்லை ப்ரொஃபஸர், சும்மா எல்லாம் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாம் அப்சர்வ் பண்ணுறியா இல்லை ஏதாவது ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் அப்சர்வ் பண்ணுறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரொஃபஸர். ஹங்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் நான் தான் அன்றைக்கி சொன்னேனே, அதான் எனக்கு தெரியுமே. பட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமாக சொல்கிறாரு. அதை கேட்டோன்னா பார்க்குக்கு சிரிப்பு தாங்க முடியல. இதை நீ எத்தனை தடவை சொல்லுவேன்? அவன் ஹெல்ப்ஃபுல்ன்றதை நீயே ஒத்துக்கிற, பட் ஏன் திரும்பி அவனையே பார்த்துட்ருக்க? அப்படிங்கும்போது நான் ஜஸ்ட்டு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருந்தேன், அவ்வளோதான் அப்படின்ட்டாரு. அப்போ ப்ரொஃபஸர் லீ இருக்கார்ல, ஸோ அவர் வந்து சிப்ஸ் சாப்பிட்டுட்டே வந்துட்டு இருந்திருப்பார். வந்தோடனே என்னங்க நடக்குது அப்படின்னோடனே எப்பயும் போல தான் ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டூடெண்ட்டை இவன் பார்க்குறான் அப்படிங்கும்போது, நான் அப்படிலாம் பார்க்கல. நான் ஹோல் என்னென்ன ப்ராசஸ் நடந்துட்டுருக்குன்றது தான் பார்த்தேன். ஓ, என்னென்ன ப்ராசஸ் நடந்துட்டுருக்குன்னு பார்த்துட்ருக்கியா ப்ரொஃபஸர் கிம்? ஆமாம், ஃபைலில் இருக்கிறதெல்லாம் செக் பண்ணணும்ல, எல்லாம் அரேஞ்ச் ஆகிடுச்சான்னு. ஃபைலில் இருக்கிறத செக் பண்ணணும் தான், பட் நீ ஏதாவது எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் கற்றுக்கிட்டியோ? ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை, லெட்டர்ஸை தலையிலாக படிக்க நான் இன்ன வரைக்கும் கற்றுக்கல, அதனால தான் அப்படிங்கும்போது அப்போ தான் ப்ரொஃபஸர் பார்க்கே அந்த ஃபைலை பார்க்குறாரு. அவர் வந்து அப்சைட் டு டவுன் பிடிச்சிருக்காரு. ஸோ அவர் சொல்கிறாரு, இப்படி அப்சைட் டு டவுன் நான் யாரும் படித்து பார்த்ததில்ல, நீ புதுசாக லாங்குவேஜ்லாம் கற்றுக்கிற போறியே, ஒரு வேளை ஸ்கில் எதுவும் டெவலப் பண்ணுறியா என்ன? அப்படிங்கும்போது தான் நம்ஜுன்னு அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே அதை டேர்ன் பண்ணுறாரு. பட் அவருக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ அதை ரிஹர்சல் முடிச்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கீழே இறங்கிட்டுருக்காங்க. அப்போ நீங்களும் அந்த அட்டெண்டன்ஸ் ஷீட் எடுத்துகிட்டு கீழே இறங்க வரீங்க. ஸோ இறங்க வர நேரத்தில் கேபிள்ஸ் அங்கே நிறைய இருந்தனால அதில் தடிக்கோட்டு விழுவ போகிறீங்க. விழுவ போகும்போது ஹங்கு பக்கத்துலேயே இருக்கார். அவர் வந்து பிடிக்க ஓடி வர்றாரு. அதுக்குள்ளே ஃபைலை பார்த்துட்டு இருந்த நம்ஜன் இருக்கார்ல, அவர் வந்து அந்த ஃபைலை தூக்கி போட்டுட்டு கடகடன்னு ஓடி வர்றாரு. ஓடி வந்து உங்களை அப்படியே வெஸ்ட்டை ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நிற்கிறாரு. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அப்போ மெதுவாக கை ரிலீஸ் பண்ணிவிட்டு கேர்ஃபுல் அப்படின்றாரு. ஸோ நீங்களும் சாரி ப்ரொஃபஸர், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கை எடுத்துகிட்டு மெதுவாக அந்த பக்கம் நகர்ந்து போகிறாரு. அப்போ ஹங்கும் வந்து பொலைட்டாக போ பண்ணி சொல்கிறான், தேங்க்யூ ப்ரொஃபஸர் அப்படிங்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஸோ அதே நேரம் ஹங்கு அப்படியே உங்ககிட்ட மெதுவாக வந்து, ப்ரொஃபஸர் கிம் உன் மேலே எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் என்னோடய மென்டாரா, ஸோ அதனால். பட் ப்ரொஃபஸர் கிம் இன்ன வரைக்கும் இப்படி யார் மேலேயும் கேர் எடுத்துக்கிட்டு நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து என்னது இல்லை மற்ற ஃபெஸ்டிவலுக்கு தேவையான எல்லா ஒர்க்கையும் பார்க்கலாமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஸோ நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போயிடுறீங்க. அதே சமயம் ப்ரொஃபஸர் பார்க் இருக்கார்ல, அவர் அந்த காஃபி மிஷின் பக்கத்தில் நின்றுட்டு காஃபி ரெடி பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிருக்காரு. பட் காஃபி ரெடி பண்ணல, கரெக்டாக கிம் எப்போ உள்ளே வருவான்றதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ கரெக்டாக நம்ஜன் உள்ளே வந்தோடனே, ப்ரொஃபஸர் கிம் சொல்லுங்கள் ப்ரொஃபஸர். இல்லை அந்த இடத்துல, அதாவது ஒயன் பக்கத்தில் ஆல்ரெடி ஹங்கு இருந்தார்ல, ஆமாம் அவன் பிடிச்சிருப்பான், பட் நீங்கள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இங்கேருந்து ஓடி போனீங்க அப்படிங்கும்போது, அது நான் ப்ரொஃபஸரில், ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஓ அப்படியா, சரி ஓகே. வேறு இல்லை, அது ஒரு இன்ஸ்டன்ட் தான். இன்ஸ்டிங்க்டா? ஓ உள்ளுணர்வு, ஓகே. உனக்கு அதுதான் இங்கே பிரச்சனையே. என்னென்னா, ஒரு டீச்சரோட உள்ளுணர்வு ஹோல் ஸ்டூடெண்ட்ஸை சுற்றி இருக்கணும். பட் இங்கே ஒரு டீச்சரோட உள்ளுணர்வு ஒரு ஸ்டூடெண்ட்டை சுற்றி இருக்க போலையே அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இதை கேட்டோன்னே நம்ஜூன் அப்படியே மெதுவாக தலையை நிமிந்து, ஏன்னா இது ஒரு மென்டாரோட
ரெஸ்பான்சிபிலிட்டி தானே அப்படின்னோடனே உடனே எனக்கு சரியான சிரிப்பு. பார்க் சிரிச்சிட்டே சொல்கிறாரு, டேய் இந்த டைலாக் சேவ் பண்ணி வைக்கணும்டா அண்ட் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா டெய்லி நீ சொல்கிறதுக்கு உனக்கு கஷ்டமாக இருக்கும்ல, டெய்லி மினிமம் ஒரு 10 டைம்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிடுறல, ஸோ உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஓகேவா அப்படின்னு சரியான சிரிப்பு. எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த டைமில் நம்ஜனாலே சிரிக்காமல் இருக்க முடியல. அவருக்கும் ஸ்மைல் வந்துருச்சு. ஹெட்டை ஷேக் பண்ண மாதிரி சிரிச்சுட்டு, ப்ரொஃபஸர்ஸ் நீங்கள் 2 பேரும் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ அன்றைக்கி ஈவினிங் நீங்கள் பஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இதை அந்த ஃபேக்கல்ட்டி பில்டிங்லேருந்து நம்ஜன் உங்களை பார்த்துட்ருக்காரு அந்த ஸ்டார்ஸில் நின்று. நீங்கள் பஸ்க்கு வெயிட் பண்ணிவிட்டு அங்கேயும் சுற்றிகிட்டே இருக்கீங்க. கரெக்டாக பஸ் வருது, ஏறி போயிட்டுருக்கீங்க. இதை பார்த்துட்றாரு. பார்த்துட்டு என்ன பஸ் போயிடுச்சா? நம்ஜன் நீ உன்னை கவனிச்சியா? என்ன எதனால் நீ என்ன இப்படி பார்க்குறேன்றது உனக்கு வேணால் புரியாமல் இருக்கலாம், பட் எங்கள் 2 பேருக்கு முன்னாடியே புரிஞ்சிருச்சு. பட் உனக்கு புரிய வர லேட் ஆகலாம். அப்படிங்கும்போது நம்ஜன் ஒன்றுமே பேசலை, அப்படியே அமைதியாக அந்த பஸ் போகுதில்ல அதை பார்த்துட்டே இருக்காரு. அதே சமயம் ஒரு 2 days ஆகிடுச்சு. அந்த மாதிரி ஆனோன்னே ஆல்மோஸ்ட் அந்த கல்ச்சுரல் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அங்கே எங்கேயும் ஓடிட்டு தான் இருக்காங்க. அப்போ நீங்களும் அந்த பேனர் காலையிலேருந்து டிபார்ட்மெண்ட், ஆடிட்டோரியம் அண்டு அங்கே வெளியே ஆஃபீஸ் ரூம்னு அங்கே இங்கேன்னு சுற்றிகிட்டே தான் இருக்கீங்க. ஸோ அந்த இடத்துல ஒயன் அப்படிங்கும்போது திரும்பி பார்க்குறீங்க, அங்கே தான் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ வெயிட் பண்ணிட்டு நம்ம இன்றைக்கி பேனர்ஸ் அண்டு பூத்தெல்லாம் செக் பண்ணோம், ஸோ போகலாமா? போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போகிறீங்க. ஸோ எல்லாமே செக் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த டைமில் ஒரு ஜூனியர் பொண்ணு இருக்கா. ஸோ அவள் கஷ்டப்பட்டு பூத் ரெடி பண்ணியிருப்பா போல். அந்த பூத்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவளுக்குன்றனால கொஞ்சம் மொத்தமாக கலைஞ்சிருச்சு டெக்கரேஷன்ஸ்லாம். ஸோ நீங்கள் உடனே போய் அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே அந்த பொண்ணு ரொம்ப ஸ்மைல் பண்ணிட்டு ரியலி தேங்க்யூ அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அங்கே பார்த்துட்டு இவ ரொம்ப வீக்கான ஸ்டூடெண்ட் நினச்சேன், பட் உண்மையிலுமே ரொம்ப கைண்டான ஸ்டூடெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே அவரே சொல்லிவிட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு மாதிரி அவங்க மேலே லைட்டாக இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது. ஸோ எப்பயும் போல் ப்ரொஃபஸர்ஸ்லாம் அங்கே வருவாங்கல்ல இன்ஸ்பெக்ஷனுக்கு. அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது ப்ரொஃபஸர் லீ இருக்கார்ல, அவர் உங்கள் 2 பேர் நீங்கள் 2 பேர் பார்த்து ஒர்க் பார்த்துட்ருக்கிறத பார்த்துட்றாரு, ஹங்கும் நீங்களும். ஸோ அதை பார்த்துட்டு நாம்ஜோன் சொல்லுங்கள் ப்ரொஃபஸர், எனக்கு என்னமோ இந்த ஹங்குக்கு ஒயன் மேலே எதுவும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அவர் ஒரு மாதிரி இமீடியட்டாக ப்ரொஃபஸரை பார்க்குறாரு லீயை. ஸோ அவர் சொல்கிறாரு, இல்லை எப்போ பார்த்தாலும் அவள் கூடயே இருக்கான் அண்ட் ஆல்சோ அப்படிங்கும்போது இன்ட்ரெஸ்டா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எப்பயுமே தானே ஹங்கு எல்லாருக்குமே தான் ஹெல்ப் பண்ணுவான், அவன் ஒரு நல்ல சீனியரில், அதனால் இருக்கலாம், பட் அவள் கூடயே இருக்கான் அண்ட் ஆல்சோ. சரி இந்த எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு கொடுத்துட்ருக்கியா இல்லை உனக்கு நீயே கொடுத்துட்ருக்கியா? என்ன சொல்கிறீங்க? இல்லை நான் அவங்க 2 பேரும் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னதுக்கு உனக்கே இப்படி இருக்குது அண்ட் நீயே ஒரு மாதிரி ஃபேஸே சீரியஸாக வச்சுருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் நல்ல சீனியர், ஸோ இப்படி எதுவும் காசிப்ஸ் வந்துடக்கூடாதுல்ல, அதனால். அப்படியா, ஓகே உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி டீஸ் பண்ணுறாரு. வேணும்னே தான் அவர் சொன்னார், பட் நம்ஜோனோட ஐஸ் இன்னும் அவங்க 2 பேர் மேலே தான் இருக்குது. ஸோ அப்படியே இன்ஸ்பெக்ஷன் போயிட்டுருக்கு. அந்த டைமில் நீங்கள் லேடர் இருக்குல்ல, ஸோ ஏணி, அதில் ஏறி நின்று ஒரு பேப்பர் அந்த டிசைன் இருக்கும்ல, ஸோ அதை ஸ்டிக் பண்ணிகிட்ருக்கீங்க. அங்கே தான் கேட்டிருப்பான் இந்த மாதிரி இந்த ஒர்க் பண்ணாமன்னு. ஸோ நீங்களும் போய் அதை பண்ணிகிட்ருக்கீங்க. பண்ணிகிட்ருக்கும்போது அங்கே தான் அந்த லேடரை டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கான் ஒரு மாதிரி ஸ்டேபிளாக. ஸோ லைட்டாக அது ஆடுது. சீனியர் அப்படின்றீங்க. ஸோ அவர் பயப்படாதீங்க ஜூனியர், நான் இருக்க பயமேன் அப்படிங்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ அங்கே கூட கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகிட்டீங்க. ஸோ 2 பேரும் ஒரு மாதிரி ஜாலியாக பேசுகிறது அதெல்லாம் காமன் ஆகிடுச்சு. பண்ணிகிட்ருக்கும்போது இதை நம்ஜன் பார்த்துட்றாரு. பார்த்துட்டு உடனே உங்கள் பக்கம் வராரு. பக்கம் வந்துட்டு மிஸ் ஒயன் கொஞ்சம் கீழே இறங்குறீங்களா? ப்ரொஃபஸர் இல்லை இது கரெக்டாக இருக்காது, ஸோ மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களை கூப்பிட்டு இதை கொஞ்சம் ஸ்டிக் பண்ண சொல்லிடலாம், நீங்கள் கொஞ்சம் கீழே இருங்க. இல்லை ப்ரொஃபஸர் இன்னும் ஒரு 2 இடத்துல தான், அதை மட்டும் ஸ்டிக் பண்ணிட்டேன்னா ஒரு 5 minutesக்குள்ளே ஒர்க் முடிச்சிடும், நான் அவங்களுக்கு கீழே இறங்குங்கன்னு சொன்னேன். ப்ரொஃபஸர் இப்போ நான் இம்மீடியட்டாக உங்களுக்கு கீழே இறங்க சொன்னேன், நீங்கள் கீழே விழுந்தால் யார் பொறுப்பு அப்படிங்கும்போது நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்போ ஒயன் உங்களை தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு கீழே இறங்க, மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்துட்டுருக்காங்க அப்படிங்கும்போது நீங்கள் அப்படியே அமைதியாக கீழே இறங்கிடுறீங்க. ஸோ
ஹோல் ஸ்டேடியமே ஆடிட்டோரியமே உங்களை தான் பார்த்துட்ருக்கு. அண்டு ஆரம்பம் இப்படி பேசுனது ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருக்குமே. ஸோ எல்லோரும் அவரே தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் கீழே இறங்கி வந்து ஒரு மாதிரி தலையை குனிஞ்சு நின்றுக்கிறீங்க. ஸோ அவரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அந்த டைம் ஹங்கு இருக்கான்லாம் லைட்டாக அவங்க பக்கத்தில் வந்துட்டு, ப்ரொஃபஸர் கிம் உன் மேலே ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கார். ப்ரொடெக்டிவ் இல்லை, அவரோட மென்டார் ஸ்டூடெண்ட்டில் நான். ஸோ அதனால் டெய்லி இதே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற நீ அப்படிங்கும்போது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நீங்கள் ஜாலியாக சொல்லிட்டு போயிடுறீங்க. ஹங்கு ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்கான். அதே சமயம் நம்ஜுன் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து இங்கே ஆஃபீஸ் ரூமுக்கு வராரு. அப்போ எப்பயும் போல் இப்போ வேறு கல்ச்சுரல்ஸ் ஆரம்பிச்சிருச்சா, ஸோ ப்ரொஃபஸர்ஸ்க்கு அவ்வளோ ஒர்க் இல்லை. அவங்கெல்லாம் உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்க்கு நம்ஜுனை பார்த்துட்டாரு. பார்த்தோன்னே, நம்ஜுன் ஒன் செக், சொல்லுங்கள் ப்ரொஃபஸர். இல்லை, இன்றைக்கி ஆடிட்டோரியமில் எல்லா இன்ஸ்பெக்ஷனும் முடிஞ்சா? முடிஞ்சிச்சு. பட் ஏன் ஒயனை பார்த்து நீ அப்படி ஷவுட் பண்ண? அவள் லீடரில் இருக்கிறத பார்த்து கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணிட்டேன். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், ஏன்னா ஹோல் ஸ்டேடியமும் அதை பற்றி தான் பேசிகிட்ருக்காங்க. இல்லை, அந்த லீடர் கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லாதான் அப்படின்னா ப்ரொஃபஸர் பார்க் உடனே ஷவுட் பண்ணுறாரு. ஸ்டேபிளாக தான் இருந்துச்சு, ஏன்னா ஹங்கு அதை பிடிச்சிருந்தான் அப்படின்னோடனே லீக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ மெதுவாக லீன்னு சொல்கிறாரு. ஒன்னேட்டி நம்ஜுன் சொல்கிறாரு. ஸோ அதுவும் இல்லை, சேஃப்டி ஃபர்ஸ்ட் இல்லை, அதனால் உடனே பார்த்து சொல்கிறாரு, சேஃப்டி ஃபஸ்ட்டா இல்லை ஜெலசி ஃபஸ்ட்டா அப்படின்னோடனே ஆஸ் யூஷுவல் எல்லா ஸ்டாஃப்ஸும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நம்ஜுனுக்கு அப்படியே ஃபேஸ்லாம் பிங்க் ஆகிடுச்சு. உடனே அவர் சொல்கிறாரு, ப்ரொஃபஸர் என்ன ஜெலசி? ஜெலசிலாம் எதுவும் இல்லையே அப்படிங்கும்போது, அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும் போது மூஞ்சி மாறும் போதே நான் கவனித்தேன். இப்போ இந்த மாதிரி வேறு பார்த்துட்டு வந்துட்டியா அப்படிங்கும்போது, ப்ரொஃபஸர் நீங்கள் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் கரெக்டாக தான் யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சிரிக்கிறாங்க. அவரால் முடியல. ஸோ அவரும் லைட்டாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அண்ட் அப்படியே சொல்கிறாரு, ப்ரொஃபஸர் நீங்கள் கொஞ்சம் ஓவராக தான் என்னை டீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சிரிச்சுட்டு அந்த பக்கம் போயிடுறாரு. ஸோ ஈவினிங் டைம் ஆகிடுது. எல்லோரும் காலேஜ்லேருந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. நீங்களும் அந்த அங்கே இருக்க கார்டன் ஏரியாவில் இருக்க ஒரு பெஞ்சில் உட்காந்துருக்கீங்க. உட்காந்துட்ருக்கும் போது நம்ஜுன் உங்களை பார்த்துட்டு, கொஞ்சம் ஓவராக திட்டோமோ அப்படின்னு சொல்லி அவரே யோசிச்சுட்ருக்காரு. அந்த டைம் கரெக்டாக ஹங்கு உங்கள் பக்கத்தில் வராரு. வயன் அப்படின்னா நீங்கள் பார்க்குறீங்க, தண்ணி குடிச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படியே அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு பார்க்குறீங்க. ஸோ அவர் அங்கே வராரு. வந்தோடனே பக்கத்தில் உட்காந்துட்டு, காஃபி? இல்லை, ஹாஸ்டலுக்கு டைம் ஆகிடுச்சு. ஓ இட்ஸ் ஓகே. வயன் நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்கள் சீனியர். இல்லை, எனக்கு உன் கூட இருக்கும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அது இல்லாமல் ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் ஆகிறேன். யார் கூடயும் இருக்கும்போது நான் இப்படி ஃபீல் பண்ணதில்லை. ஸோ ஃப்ரெண்டாக இருக்கலாமா அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு மாதிரி கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறீங்க. பட் நான் அவரோட மைண்டில், ஹங்கோட மைண்டில் இப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஸ், பட் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைண்டில் அதை அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். தென் அதே சமயம் இதெல்லாம் நம்ஜன் வந்து அங்கே கிளாஸ் தானே ஃபுல்லாக, ஸோ அந்த விண்டோ வழியாக பார்த்துட்ருக்காரு. அவரோட மைண்டு சரியான கன்ஃபியூஷன் அண்ட் கொஞ்சம் கோவமாகவும் இருக்குது ஃபேஸ் பார்க்க. பட் அந்த நேரத்தில் பார்க் வந்துடுறாரு. வந்துட்டு, என்ன பார்த்துட்ருக்க? நத்திங் ப்ரொஃபஸர் அப்படின்னோட சிரிச்சிட்டு, ஓகே நீ இப்போதைக்கு எதுவும் பார்க்கல, அதை நானும் பார்க்கல, ஓகேவா அப்படின்னோடனே, ப்ரொஃபஸர் அப்படிங்கும்போது, எனக்கு என்னமோ நான் சொன்னது உண்மைதானு தோணுது. அவங்க 2 பேரும் பாரு நல்லா தான் இருக்குது அப்படிங்கும்போது நம்ஜுன் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அவர் கேட்குறாரு, உன் மைண்டில் இப்போ ஒரு கொஸ்டின் ஓடும், அது என்ன நான் சொல்லட்டுமா? அதாவது ஹங்குக்கு ஒயனை பிடிச்சிருக்குமோன்னு நீ யோசிக்கிறதானே அப்படிங்கும்போது அவர் அப்படியே உங்களை 2 பேருமே பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு, ப்ரொஃபஸர் அவர் மைண்டில் ஓடுற கொஸ்டின் அதுதான். பட் ப்ரொஃபஸர் லீ அவன் அப்படி ஒயனை லைக் பண்ணா அண்ட் லவ் பண்ணா அது அவங்க பர்சனல்ல, ஸோ அதில் நான் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்ல மட்டும் தான் செய்கிறாரு. பட் அவருக்கு ஒரு மாதிரி சுத்தமாக அது பிடிக்கல. இந்த மாதிரி அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்கன்ற சும்மா காசிப் கேட்கவே. அண்ட் அதே சமயம் நீங்கள் இங்கே உட்காந்துருந்தீங்கல்ல, ஸோ ஹாஸ்டல் போயிட்டீங்க. ஹாஸ்டல் போனோன்னா ஹனா அவங்க ரூம்மேட் தான். ஸோ ஹனா கேட்குறா, என்ன எனக்கு ஒர்க் கொஞ்சம் ஜாஸ்தியோ? ஆமாம், எனக்கு என்னமோ அந்த சீனியர் ஹங்குக்கு உன் மேலே ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு தோணுது. அப்படியெல்லாம் இல்லை, அவர் என்னோடய சீனியர் அண்ட் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல் மைண்டட், ரொம்ப கைண்ட் அண்ட்
நல்லவர். ஸோ அதனால் ஹெல்ப் பண்ணுறாரு, மற்றபடி ஒன்றும் இல்லை. நீ வேணால் உனக்கு அப்படி சொல்லிக்கோ, பட் எனக்கு என்னமோ அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. பட் இது கேட்டோன்னு நீங்கள் ஹே கம்முனு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பில்லோ அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த பில்லோ எடுத்து அடிக்கிறீங்க. ஸோ அவளும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் தூங்கிடுறா. நீங்களும் படுத்துருக்கீங்க. பட் உங்களோட தாட்டு திடீர்னு எதுக்குன்னே தெரியல, ஹங்கும் என்னோட சீனியர் மட்டும்தான் அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் கிம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பெட்டில் படுத்து அந்த பிளாங்கெட் வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அப்போ திடீர்னு நம்ஜனோட ஃபேஸ் உங்களுக்கு தெரியுது, ஐ மீன் உங்களோட மைண்டுக்கு வருது. அப்போ அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் உங்கள் ஃபேஸில் அப்பியர் ஆகுது. அண்ட் உடனே நீங்கள் பொய்யன் ஓவர் திங்க் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாங்கெட் எடுத்து உங்கள் ஃபுல்லாக உங்கள் ஃபேஸை கவர் பண்ண மாதிரி போத்திக்கிறீங்க. ஸோ அப்படியே இன்றைக்கி டே போகுது. அடுத்த நாள் மார்னிங் இன்றைக்கும் ஃபுல்லாக ஒர்க்கு, அந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராம் பக்கத்தில் வந்துருச்சு. அதனால் அண்ட் கிட்டத்தட்ட எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. அந்த டைம் நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க. அங்கே ஹங்கும் வராரு. வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் ஓவர் ஒர்க்கோ, ரொம்ப ஒர்க் பண்ணிட்ட போல் டயர்டாக இருக்கியோ அப்படிங்கும்போது டீம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் டயர்ட் தான் அப்படின்றீங்க. அப்போ வந்து அவர் கையில் இருக்க ஒரு ஜூஸ் பாட்டிலில் நீட்டுறாரு உங்ககிட்ட. ஸோ அப்படியே அந்த பாட்டிலை கொடுக்கும்போது நீங்கள் வாங்கலை, ஃபஸ்ட்டு வேணான்றீங்க. அண்ட் அவர் கொஞ்சம் ஹங்கும் வந்து ப்ளீஸ் எடுத்துக்கோங்க, குடி, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னோடனே நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறீங்க. அண்ட் ஸ்மைல் பண்ணிட்டு தேங்க்யூ, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நோ தேங்க்யூ நோ சாரி இல்லை அப்படிங்கும்போது ஓகே சாரி சொல்ல மாட்டேன், தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறீங்க. அப்படியே இதெல்லாம் நம்ஜன் ஆஸ் யூஷுவல் பார்த்துட்டு தான் இருக்காரு. அவருக்கு வர இப்போல்லாம் உங்களை கவனிக்கிறதே வேலையாக போயிடுச்சு. அந்த கிளாஸை கழட்டி விடணும். ஸோ ஓகே நெக்ஸ்ட் வந்து அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அந்த முடிச்சுட்டு வரீங்க அண்ட் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் ஃபைல் தேவைப்படுது. ஸோ ஆஃபீஸ் ரூம் தான் போய் ஆகணும். போயிட்டுருக்கீங்க அந்த ஃபேக்கல்ட்டி ரூமுக்கு. அங்கே போயிட்டு நாக் பண்ணுறீங்க டோரை. ஸோ அவங்களும் உள்ளே வாங்க அப்படின்றாங்க. ஸோ இன்னொரு ப்ரொஃபஸர்கிட்ட நீங்கள் அந்த ஃபைலை வச்சுட்டு அட்டெண்டன்ஸ் ஷீட் வாங்கிக்கிறீங்க. வாங்கிட்டு நீங்கள் நடந்து போகும்போது கரெக்டாக நம்ஜனோட கேபினை கிராஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அவர் உங்களை பார்த்துட்டு மிஸ் ஒயன் அப்படின்றாரு. ஸோ நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பேக் சைடில் தான் அவர் இருக்கார். சொல்லுங்கள் ப்ரொஃபஸர் அது அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஹங்கு அப்படிங்கும்போது உங்கள் சீனியர் தானே அப்படின்றாரு. அப்போ நீங்கள் பார்த்துட்டு எஸ் ப்ரொஃபஸர், இல்லை ரீசெண்டாக கொஞ்சம் க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்குது உங்க கூட அப்படிங்கும்போது நீங்கள் அப்படியே பார்த்துட்டு உங்களுக்கு ஐஸ் அப்படியே வைட் ஆகிடுச்சு, ரொம்ப பெருசாக பார்க்குறீங்க. அண்ட் நீங்கள் உடனே சொல்கிறீங்க அது கோஆர்டினேட்டரில், ஸோ 2 பேரும் மீட் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் இந்த ஃபெஸ்டிவல் முடிஞ்சக்கப்புறம் அது கம்மியாயிரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவர் அதை பார்த்துட்டு தெரியும் அண்ட் பட் அது ஒன்றும் இல்லை, ஆஃப்டர் இந்த கல்ச்சுரல் முடிச்சக்கப்புறம் ஏதாவது காசிப் வரும்ல பின்னாடி, அந்த மாதிரி எதுவும் வராமல் இருக்கணுன்றதுக்காக ஜஸ்ட்டு சொன்னேன் அப்படிங்கும்போது அவர் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அவர் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல, இப்போ வந்து உங்கள் மேலே கன்சர்னாக கேட்குறாருன்னு. ஸோ நீங்கள் உடனே ப்ரொஃபஸர் ஹங்கும் என்னோடய சீனியர் மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை, ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவர் ஓகே அப்படின்றாரு. பட் அந்த ஐ ப்ராமிஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னது அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் ரிலீஃபாக இருக்குது. ஏன்னா அவருக்கே தெரியல. ஸோ இதெல்லாம் பேசிவிட்டு நீங்கள் வெளியே வரீங்க. வந்துட்டு வெளியே அந்த டோர் கிட்டே நிற்கும் போது உங்கள் ஹார்ட் ஒரு மாதிரி ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகுது. அண்ட் உங்களுக்கெல்லாம் நீங்களே கொஸ்டின் ரைஸ் பண்ணிக்கிறீங்க, ப்ரொஃபஸர் எதுக்காக இந்த கொஸ்டின் கேட்டிங்க அப்படின்னு. பட் அது ஒரு மாதிரி உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கே தெரியாமல் லைட்டாக டேர்ன் பண்ணுறீங்க. ஸோ பேக் சைடில் அந்த டோர் பக்கத்தில் தான் இப்போயும் நம்ஜன் நின்றுட்டுருக்காரு. அதை பார்த்துட்டு அவர் 2 பேரோட ஐஸும் மீட் ஆகுது. அண்ட் நீங்கள் ஒரு மாதிரி பொலைட்டாக ஒரு மாதிரி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறீங்க. இந்த தடவை நம்ஜன் அவருக்கே தெரியாமல் அவரும் ஒரு மாதிரி நல்லா ஸ்மைல் பண்ணுறாரு. ஸோ அப்படியே அடுத்த நாள் கமிட்டி மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாருமே வந்துட்டீங்க அண்ட் கோஆர்டினேட்டர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே இந்த இடத்துல இருக்கீங்க. அப்போ ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ சிஓ வந்து கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் நம்ஜன் கூட சேர்ந்து பார்த்துட்ருக்காங்க, ப்ரொஃபஸர் சிஓ. அண்ட் அவங்க கேட்குறாங்க, நம்ஜன் இன்றைக்காவது காஃபி குடிக்க போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் அப்படியே எதிரிலே உட்காந்து மினிட்ஸ் எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த டைமில் இந்த கேட்டோன்னா உங்களோட ஹேண்ட் எழுதிட்டு இருந்துச்சுல்ல, அது ஒரு மாதிரி ஸ்லோ ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ஜன் அப்படி கவனிக்கிறாரு. கவனிச்சுட்டு
சிஓ பார்த்து, இல்லை ப்ரொஃபஸர் சிஓ, இன்னைக்கு நான் அந்த மென்டார் மீட்டிங்கோட ரிப்போர்ட்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இன்னொரு நாள் பார்க்கலாமே அப்படின்னு சொன்னோன்னே உடனே சிஓ ஒரு மாதிரி டீஸ் பண்ணுற மாதிரி, தொடர்ந்து 3 மீட்டிங் கட் பண்ணிட்டீங்க, காஃபி இட்ஸ் ஓகே, ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டீஸ் பண்ணுறாங்க. இன்னும் ப்ரொஃபஸர் சிஓக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கிறதுன்னு தெரியாது. ஏன்னா அவங்க வேறு டிபார்ட்மெண்ட்டுங்கவும் இங்கே யாருக்கும் தெரியாது. ஸோ அவங்க அப்படியே சொல்லவும் நீங்கள் ஒரு நிமிஷம் நம்ஜனை பார்த்துட்டு அமைதியாக ஃபைலை எடுக்கிறீங்க. ஸோ மீட்டிங் முடிஞ்ச எல்லோரும் வெளியே போகிறாங்க. நீங்களும் அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டுருக்கீங்க. போகும்போது நம்ஜன் வந்து மிஸ் வயன் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் அப்படியே திரும்புறீங்க. ப்ரொஃபஸர், இல்லை இன்னைக்கு ப்ரொஃபஸர் சிஓ சொன்னதை நினச்சி எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிங்கும்போது உடனே நீங்கள் ஒரு நிமிஷம் ஃப்ரீஸ் ஆகிட்டீங்க, அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, காஃபி அப்படின்றது நாங்கள் 2 பேரும் ரிசர்ச் கொலீக்ஸ். ஸோ காஃபின்றது எங்கள் 2 பேருக்கும் ஒர்க் சம்மந்தப்பட்ட விஷயம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, ப்ரொஃபஸர் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்போ தான் அவருக்கு ரியலைஸ் ஆகுது. அவருடைய தெரியும், ஐ நோ, பட் ஸ்டில் நீ எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கக்கூடாதுன்னு நினச்சேன் தான் அப்படிங்கும்போது ஒன்று நீங்கள் ஒரு மாதிரி ஹாப்பியாக, நான் எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் பண்ணிக்கல, அண்ட் ப்ரொஃபஸர் உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னது நம்ஜுனுக்கு சரியான ஹாப்பினஸ். அவருக்கு ஏன்னு தெரில, பட் அவர் ஃபேஸில் நல்ல ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. அண்டு அந்த ஸ்மைல்லே தெரியுது அவர் எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறாருன்னு. இதெல்லாம் டோர் பின்னாடி பார்க் இருக்கார்ல, ஸோ அவர் ஒளிஞ்சு நின்று கேட்டுட்ருக்காரு. ஸோ அப்போ லீவ் வராரு. ஏன் சிரிக்கிற அப்படின்னோடனே உடனே இழுத்து வச்சுட்டு, 2 பேரும் செம்ம கேஸ் தெரியுமா, யாருமே இங்கே எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கேட்கல, பட் 2 பேரும் மாற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கும்போது லீவ் சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு, லெவலில் இது தானே ஒன் ஆஃப் த ஸ்டேஜ், ஏன்னா 2 பேருக்கும் அவங்க மேலே ட்ரஸ்ட் இருக்குன்றத 2 பேருக்கும் காமிக்கணுன்றதுக்காக இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது இங்கே நல்ல ஒரு சீன் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ அப்படியே கிளாஸ் இன்றைக்கி டே முடிஞ்சு நீங்கள் ஹாஸ்டல் பக்கம் நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ நம்ஜன் இருக்கார்ல, அவர் வந்து கார் பார்க்கிங்க்கு போயிட்டுருக்காரு. ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷன் 2 பேரும் ஆப்போசிட்டில் கிராஸ் ஆகிக்கிறீங்க. கொஞ்ச நேரம் கிராஸ் ஆகி போயிட்டுருக்கீங்க. அண்டு சடனாக 2 பேரும் ஒரே நேரத்தில் திரும்பி பார்க்குறீங்க 2 பேரையும். அந்த டைம் எந்த வேர்டிங்ஸும் இல்லை, பட் உங்கள் மனசு 2 பேரோட மனசுலேயே ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், நீ என்னை தப்பாக நினச்சிடக்கூடாது அண்ட் தப்பாக புரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 பேர் மனசுலேயே அந்த ஒரே ஒரு வேர்டிங் தான் ஓடிட்டுருக்கு. ஸோ அப்படியே கொஞ்ச நாள் அந்த ஃபெஸ்டிவல் இருக்குல்ல, ஸோ கல்ச்சுரல்னு சொல்லியே இந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராம் எப்படியும் முடிஞ்சிருச்சு. எல்லோரும் ஹாப்பி அண்ட் ரொம்ப ஃபன்னாக போச்சு அந்த டே. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஹாஸ்டலுக்கும் அண்ட் அவங்க வீட்டுக்கும் போயிட்டுருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் எல்லோரும் அவங்கவுங்க கேபினை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் இதுக்கு ஒன் ஆஃப் த கோஆர்டினேட்டருங்கவும் எல்லாத்தையும் அந்த ரிப்போர்ட்டெல்லாம் கொஞ்சம் லேட்டாக சப்மிட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ லேட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிவிட்டு நைட்டு ரொம்ப டிலே ஆகிடுச்சு. நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க அந்த பஸ் ஸ்டாண்டில். ஸோ அந்த டைம் ஹங்கு வராரு அவர் காரில். ஹங்குவை பொறுத்த வரைக்கும் அவர் இன்ட்ரோ கொடுக்காதனால உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அவர் நல்ல ரிச் ஃபேமிலி தான், பட் எப்போயுமே அவங்க பேரண்ட்ஸோட காசில் வாழக்கூடாதுன்னு நினைப்பார். அதனாலேயே இது அவ்வளோ ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட்டு யூனிவர்சிட்டி தான், பட் அவர் ஸ்டடீஸ் அவர் நல்லா படித்தனால இங்கே சீட் கிடச்சிருக்கோம். ஸோ பார்க்கலாம். காரில் வந்துட்டு இருந்தார்ல, ஸோ அவர் உங்களை பார்த்தோன்னே நின்றுட்டு ஒயன் இன்னும் ஹாஸ்டல் போலையா நீ அப்படிங்கும்போது, இல்லை சீனியர், இன்னும் பஸ் வரல. ஓ ஓகே, நான் வேணா போய் ட்ராப் பண்ணிடட்டா அப்படிங்கும்போது, இல்லை வேணாம், ஏன்னா பஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் அப்படிங்கும்போது, ஷுவராக சொல்கிறியா? ஷுவர் தான், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாயின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. நீங்களும் பாயின்னு சொல்லிடுறீங்க. பட் ப்ரொஃபஸர் நம்ஜன் இருக்கார்ல, ஸோ இதெல்லாம் கவனிச்சிருப்பார். அண்ட் அவரும் அவரோட கேபினை க்ளோஸ் பண்ணிட்டு மெதுவாக வராரு. அவங்க பக்கத்தில் தான் வந்துட்டு, வயன் நீங்கள் இன்னும் ஹாஸ்டல் போகலையா என்ன அப்படிங்கும்போது, இல்லை பஸ் வேறு கொஞ்சம் டிலே ஆகுது அப்படிங்கும்போது, ஓ ஓகே, அங்கே வந்து கூப்பிட்ருப்பான் போலையா அப்படிங்கும்போது நீங்கள் சிரிச்சிட்டே, ஆமாம் பார்த்தீங்களா அப்படிங்கும்போது, பார்த்தேன், அப்புறம் ஏன் அப்படிங்கும்போது, இல்லை வேணான்னு சொல்லிட்டேன்,
ஏன்? ஹாஸ்டல் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு அதனால். ஓ அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே கொஞ்சம் ஆகக்கூட அமைதியாக இருக்கீங்க. அண்ட் நீங்கள் சொல்கிறீங்க, ப்ரொஃபஸர் நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க, அவர் எனக்கு சீனியர் மட்டும்தான் அண்டு ஹெல்பிங் மைண்ட் ரொம்ப. ஸோ அதனால் அவர் அப்படி கேட்டார் அப்படிங்கும்போது நம்ஜன் அப்படி சிரிச்சிட்டு எனக்கு தெரியும், நான் எதுவும் தப்பாக நினச்சிக்கல அப்படிங்கும்போது தெரியும் பட் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்படியே 2 பேரும் அந்த இடத்துல உட்காந்து லைட்டாக சிரிச்சிட்ருக்கீங்க. ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, 2 பேர் பக்கத்துலலாம் இல்லை. அவர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்க்கும் ஒரு ஸ்டாஃப்க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணுமோ அந்த மாதிரி ஒரு பொலைட்டான டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் கொஞ்சம் தள்ளி நின்று தான் பேசிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தீங்கல்ல, அந்த டைமில் இன்னும் பஸ் வர கொஞ்சம் லேட் ஆகும். அப்படியே நம்சுன்னு இருக்கார்ல, அவரை பார்த்து ப்ரொஃபஸர் சொல்லுவோம், நான் ஒரு கொஷின் கேட்கலாமா? சொல்லுங்கள். இல்லை இன்றைக்கி ப்ரொஃபஸர் சிஓ உங்ககிட்ட வந்து கேன்டீன் போகலாமான்னு கேட்டாங்கல்ல, நீங்கள் ஏன் போகலை அப்படிங்கும்போது ஒர்க் இருந்துச்சு அப்படின்றாரு. உடனே ஐப்ரோவை நீங்கள் ரைஸ் பண்ணிட்டு உண்மையாலுமேவா ரியலி அப்படிங்கும்போது அவர் வந்து ரியலி அப்படின்றாரு. நீங்கள் வந்து ஓகே அப்படின்றீங்க. அவருக்கு சிரிப்பு வந்துச்சு, லைட்டாக சிரிச்சிட்டு உண்மையாக சொல்லணும்னா கொஞ்சம் ஒர்க் அண்ட் போக இன்ட்ரெஸ்ட் இல்லை கொஞ்சம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களுக்கான பதில் கிடச்சிருச்சு. உடனே ஓகே அப்படின்றீங்க. பட் என்ன பதில்னு புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, பட் இன்னும் உங்களுக்கு லைட்டாக எதுக்காக இந்த பதில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னே புரியல. பட் ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு. ஸோ இதுக்கு மேலே இவங்க 2 பேரும் பஸ் ஏறி போகிற வரைக்கும் என்னென்ன கதை அடிக்க போகிறாங்கண்டா. ஸோ ஏதாவது இருக்குது இனிமேல் லவ்ன்றது ஒரு 80% இவங்க 2 பேருக்கும் புரியலைனாலும் வந்துருச்சுன்னு தெரியுது. ஸோ இனிமேல் எப்படிலாம் இவங்க லவ் பண்ண போகிறாங்க அண்ட் அந்த லவ் எவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்க போகுது அண்ட் இதெல்லாமே கொஞ்சம் போக போக பார்க்கலாம்டா. கண்டிப்பாக என்கிட்ட பேசணுன்னு நினச்சிங்கன்னா நான் சொன்னேன்லடா அந்த ஐடி, அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பேசுவேன். அண்ட் சாரி ஃபார் டிலே, எப்போ பார்த்தாலும் இதே எனக்கு பொழப்பாக போச்சு. அண்ட் உங்களுக்கு பேசுகிறதுலே தெரிஞ்சிருக்கோம் கொஞ்சம் டயர்டாக ஃபீல் ஆகுதுன்னு. ஸோ இனிமேல் போக போக முடிஞ்சளவு நான் சீக்கிரம் போட பார்க்குறேன்டா. அண்ட் நான் ஈகர்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கிறது அந்த சைக்கோ எஃப்எஃப், அது கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். 18+ கூட இருக்கலாம்டா. ரொம்ப ஃபுல்லாக ப்ளட் சீனு அண்டு கொஞ்சம் சைக்காட்டிக் அதெல்லாம் இருக்கும். அண்டு இன்னும் இந்த எஃப்எஃப் ஒரு 4 எபிசோடு அந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டு கண்டிப்பாக அதை போடுறேன். அது வரைக்கும் அன்யங்காமி பாய்.